சூரத்துல் பக்ரா வசனம் 83. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வழிபடக்கூடாது. பெற்றோர், உறவினர்கள், அனாதைகள் மற்றும் ஏழைகள் ஆகியோருக்கு நன்மை செய்ய வேண்டும். மக்களிடம் நல்லதையே பேசுங்கள். தொழுகையை கடைபிடியுங்கள். ஜகாத் என்னும் கடமையான தர்மத்தை வழங்குங்கள் என்று நாம் இஸ்ராயேலின் மக்களிடம் உறுதிமொழி வாங்கியதை நீங்கள் எண்ணிப் பாருங்கள். அதன் பின்னரும் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அலட்சியமாக புறக்கணித்தீர்கள். இந்த வசனத்தில் இஸ்ரவேலர்களுக்கு தான் இட்ட கட்டளைகளையும் அவற்றை நிறைவேற்ற வேண்டுமென்று அவர்களிடம் தான் உறுதிமொழி வாங்கியதையும் அவர்களுக்கு நினைவூட்டுகின்ற இறைவன் அதை பற்றி அவர்கள் நன்கறிந்திருந்தும் அதை நினைவில் வைத்திருந்தும் அலட்சியம் செய்தனர் என்றும் திட்டமிட்டு புறக்கணித்தனர் என்றும் தெரிவிக்கின்றான். இறைவன் இட்ட கட்டளை இதுதான். தன்னை மட்டுமே இஸ்ரவேலர்கள் வழிபட வேண்டும். தனக்கு எதையும் இணையாக கூடாது. இந்த கட்டளை அனைத்தும் படைப்புகளுக்கும் பொருந்தும். இன்னும் சொல்ல போனால் இதற்காகத்தான் அல்லாஹ் படைப்பினங்களையே படைத்தான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வை வழிபடுங்கள், தீய சக்தியில் இருந்து விலகிவிடுங்கள் என்று கூறும் இறை தூதர் ஒருவரை சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினோம். இறை வழிபாடும் மக்கள் தொண்டும். இறை வழிபாடுதான் ஒரு மனிதனின் கடமைகளில் மிக உயர்ந்ததும் மிகவும் மகத்தானதும் ஆகும். இணை துணையற்ற அல்லாஹ்வை மட்டுமே வழிபட வேண்டும் என்பது ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய மிக பெரும் கடமையாகும். இதற்கு பிறகுதான் படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் வருகின்றன. படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிகவும் முக்கியமானதும் ஏற்றமானதும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையே ஆகும். எனவேதான் தனக்கு செய்ய வேண்டிய கடமையையும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் இணைத்து கூறுகின்றான். இதையே வேறொரு வசனத்தில், எனக்கும் உன் பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டும், ஏனெனில் என்னிடமே திரும்பி வரவேண்டி உள்ளது என்று இறைவன் கூறியுள்ளான். மற்றொரு வசனத்தில், என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கலாகாது, பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உம்முடைய இறைவன் கட்டளை இட்டுள்ளான் என்று சொல்லத் தொடங்கும் இறைவன் நெருங்கிய உறவினருக்கும் ஏழை மற்றும் வழிப்போக்கர்களுக்கும் அவரவரின் உரிமைகளை வழங்கிவிடுங்கள் என்று கூறி முடித்துள்ளான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, மிகச்சிறந்த நல்லறம் எது என்று கேட்டேன். அதற்கு தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள். அடுத்தது எது என கேட்டேன். பெற்றோருக்கு நன்மை புரிதல் என்றார்கள். அடுத்தது எது என கேட்டேன். அல்லாஹ்வின் வழியில் அறப்போர் புரிதல் என்றார்கள். மற்றொரு நபி மொழியில் இடம்பெற்றிருப்பதாவது, ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, நான் யாருக்கு அதிகமாக நன்மை புரிய வேண்டும் என கேட்டார். அதற்கு உம்முடைய தாய்க்கு என பதிலளித்தார்கள். அடுத்து யாருக்கு என கேட்டார். அப்பொழுதும் உம்முடைய தாய்க்கு என்றே பதிலளித்தார்கள். அடுத்து யாருக்கு என கேட்டார். அப்பொழுது உம்முடைய தந்தைக்கு என கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு பிறகு உமக்கு நெருக்கமான மற்றவர்களுக்கு என்று கூறினார்கள். அடுத்து அனாதைகள் என்பதை குறிக்க இந்த வசனத்தின் மூலத்தில் அல் யதாமா என்னும் சொல் இடம் பெற்றுள்ளது. இது யத்தீம் என்பதன் பன்மையாகும். பொருள் ஈட்டித் தருகிற தந்தை யாருக்கு இல்லையோ அத்தகைய சிறார்களை இது குறிக்கும். ஏழைகள் என்பதை குறிக்க அல் மசாக்கின் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது மிஸ்கீன் என்பதன் பன்மையாகும். இச்சொல் தமக்கும் தன் குடும்பத்தாருக்கும் செலவழிக்க எதுவும் இல்லாதவர்களை குறிக்கும். நல்லதையே பேசுங்கள். அடுத்து மக்களிடம் நல்லதையே பேசுங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அவர்களிடம் இனிமையாக உரையாடுங்கள், மென்மையாக பழகுங்கள். நன்மையை ஏவுவதும் தக்க முறையில் தீமையை தடுப்பதும் கூட இதில் அடங்கும். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், பொறுமையை மேற்கொள்ளல், அடுத்தவரின் தவறை மன்னித்தல், அதை பொருட்படுத்தாமல் விட்டுவிடல், மக்களிடம் அழகிய முறையில் உரையாடுதல் ஆகிய அனைத்தும் அல்லாஹ் கூறிய இனிய உரையாடலில் அடங்கும். இவை அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு உரிய அழகிய குணங்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நற்செயல்களில் எதையும் நீ மலிவானதாக கருதிவிடாதே. பிறருக்கு உதவ உன்னிடம் எதுவும் இல்லை என்றாலும்
உன் சகோதரனை நீ முகமலர்ச்சியோடு சந்திப்பாயாக, அதுவும் நீ செய்கின்ற உதவிதான். இந்த வசனத்தில் மக்களுக்கு நன்மை புரிந்திடுங்கள் என்று அந்த யூதர்களுக்கு கட்டளையிட்ட அல்லாஹ் அதை தொடர்ந்து மக்களிடம் நல்லதையே பேசுங்கள் என்றும் கட்டளையிட்டுள்ளான். இதன் மூலம் சொல்லாலும் செயலாலும் நன்மையை செய்ய வேண்டும் என இறைவன் உணர்த்துகின்றான். தன்னை வழிபடுவது குறித்தும் மக்களுக்கு நன்மை செய்வது குறித்தும் குறிப்பிட்ட அல்லாஹ் பின்னர் அவற்றில் மிக முக்கியமானவை தொழுகையை பற்றியும் ஜகாத்தை பற்றியும் தனித்தனியாக குறிப்பிட்டு வலியுறுத்தி உள்ளான். அதையே தொழுகையை கடைபிடியுங்கள், ஜகாத் என்னும் கடமையான தர்மத்தை வழங்குங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அடுத்து இவை அனைத்தையும் அலட்சியப்படுத்திவிட்டனர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அந்த யூதர்கள் இவை அனைத்தையும் தம் முதுகுக்கு பின்னர் விட்டுவிட்டனர். அவற்றை பற்றி நன்கு தெரிந்து கொண்ட பிறகும் கூட அவர்களில் சொற்பமானவர்களை தவிர மற்ற அனைவரும் அவற்றை திட்டமிட்டு புறக்கணித்தனர். இந்த வசனத்தில் யூதர்களுக்கு உத்தரவிட்டதை போன்றே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயத்தாருக்கும் அன்-நிசா என்னும் 4ஆம் அத்தியாயத்தில் பின்வருமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ்வை வழிபடுங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். பெற்றோர், உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், உறவினர்களான அண்டை வீட்டார், உறவினர்கள் அல்லாத அண்டை வீட்டார், பயணத்தோழர், வழிபோக்கர்கள் மற்றும் உங்கள் அடிமைகள் ஆகிய அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள்.